சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஸ்லேருந்து வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக வந்து ராஜாங்கம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் மருமகளுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மையான்னு கேட்குறாங்க. ராஜாங்கம் வந்து ப்ரெஸ் முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பாட்டியும் தன்னால் எவ்வளோலாம் வந்து ஏற்றி விட முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ப்ரெஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் என் பையன் தான் வந்து தமிழ்ச்செல்வி படிக்கிறதுக்கே வந்து முதல் காரணம். வீட்டில் உள்ள எல்லாருமே பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என் பையன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா இல்லாத பொய்யெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேதுபதி கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒன்றும் பெருசாலாம் படிக்கலை, 10வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும் படிக்கலைன்னா கூட உங்கள் ஒய்ஃபை படிக்க வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களே, ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எப்படி தமிழ்ச்செல்வியை தூக்கிட்டு போய் எக்ஸாம் எழுத வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து எக்ஸாம் எழுத போகிற வரைக்கும் எக்ஸாம் முடிச்சுட்டு வர வரைக்குமே பார்த்திங்கன்னா சேதுபதி தான் தூக்கிட்டு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே சேதுபதி தான் ஊட்டி விடுவாங்க. இது எல்லாமே ப்ரெஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோவாக எடுத்து டிவியில் போட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற அந்த கடவுள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்லேயும் டிவோர்ஸ் வாங்காமல் சேர்த்து தான் வைக்க போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.